இரண்டு என்பார் அறிவிலார் அன்பே சிவம் என்பதை அறிகிறார். அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம். நான் ஜென்ரலாக போயெல்லாம் சொல்கிறது இல்லை. சனிக்கிழமை டெஃபினட்டாக போய் சொல்ல மாட்டேன். இவ்வளோ ப்ரெஸ் முன்னாடி, ஏன்னா நானே இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து தான் வந்தேன், சாவியிலேருந்து தான் வந்தேன். ஸோ டெஃபினட்டாக ப்ரெஸ் முன்னாடி போய் சொல்ல மாட்டேன். இது 3 பேர் 3 கோவம்னு டைட்டில் வச்சிருக்க லெவலுக்கு வசந்த் சார் கோவம் ஏதோ ஒரு சின்ன மேட்டர் மாதிரி வந்துட்டு இருக்கு. 1 or 2 பீப்புள் சொன்னாங்க. ஆனால் நம்ம காதில் எப்படி விழுறதுன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கோச் ஒன்று சொல்லுவார். நான் இப்போ சமீபத்தில் ஒரு எஜுகேஷன் போனேன். இந்த எஜுகேஷனுக்கு கோச் சொல்லுவார், நான் பேசும்போது நீங்கள் வந்து கேட்குறீங்களா கவனிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆர் யூ லிசனிங் ஆர் யூ ஹியரிங்? தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் வந்து நான் சொன்னோன்னே சிரிச்சிங்க. 3 பேர் 3 கோபம்னு யாருமே சொல்லலை. வசந்த் கோபம் இல்லைங்கிறத தான் சொன்னாங்க. அதானே சார்? அதானே முத்துக்குமார்? அதான் எல்லாருமே சொன்னாங்க. அது ஏன் எல்லாருமே இதை சொல்கிறாங்கன்னா, எங்கேயோ எப்பயோ ஒரு தடவை விவேக் ஒரு காமெடி பண்ணி அதுலேருந்து அது வந்துடுது. அப்படி அது வந்து வசந்த்னா அது இனிஷியல் மாதிரி இருக்குது. இருந்து போகல என்ன. ஸோ தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மீ. எனக்கு வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு என்னோட சீரியஸ்னஸ்லேருந்து அந்த படத்தை அப்ரோச் பண்ணுற போது சேரன் கூட சொல்லியிருந்தார், நான் இப்போ வந்து ஏன் கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிட்டீங்க சேரன் நம்ம கேரக்டர் நடிச்சதுக்கு அப்புறம்னு கேட்டேன். டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ எல்லா டேரக்டரும் எங்கிட்ட யாரோ ஒரு தடவை சொன்னாங்க, மணி சார் இங்கிலீஷில் சத்தம் போடுவார், வசந்த் தமிழில் சத்தம் போடுவார். எல்லாரும் என்ன சத்தம் போடுறதுக்காக கிளம்பி வரோம். காலையில் எழுந்து குளிச்சு ட்ரெஸ் பண்ணி இன்னைக்கு செட்டில் வந்து பானம் கோச்சுக்கணும், லாசினியை கோச்சுக்கணும். டெஃபினட்டாக அந்த மாதிரிலாம் நான் வரல. யாருமே அப்படி வரப்போகிறது இல்லை. எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ள, ஒரு ஸ்டிப்புலேட்டட் ஒர்க் பட்ஜெட்டுக்குள்ள யூ ஆர் சப்போஸ் டு கிரியேட் சம் மேஜிக் இல்லையா? ஸோ ஸ்கிரிப்டை காலையில் எடுத்துகிட்டு போகிறோம், அதே ஸ்கிரிப்டை சாயங்காலம் ஷூட் பண்ணிட்டு வரோம். வாட் இஸ் தேர் இன் தட்? எக்ஸ்ட்ரா மேஜிக் ஹேஸ் டு ஹேப்பன் வித் இன் தட் சிச்சுவேஷன். அந்த நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல என்ன நம்மளால் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண முடியுதுங்கிறது ஒரு பேஷனேட்டாக இருக்கிற போது ஏதாவது சில விஷயங்கள் நடக்கலாம். அண்ட் நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஓட ஓட தூரம் குறையலைன்னு ஒரு பாட்டு வந்துருக்கு. அந்த மாதிரி எனக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, இன்னமும் வந்து எனக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் இன் ஸ்டமக் அப்படிம்பாங்க. என் வயிற்றில் இன்னமும் பட்டாம்பூச்சி தான் இருக்குது. ஒரு படத்தோட ஷூட்டிங் போகிற போது சசி என்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்து சொல்லாமலே சசி சொன்னாங்க, போனான் ஒன்று பேசியிருந்த போது, சார் கேரடிகன் மில் என்ன சொன்னீங்களோ அதே தான் சார் 21 வருஷம் கழிச்சு இன்னமும் அதே மாதிரி பயமாக இருக்குது அப்படின்றீங்க. ஐ திங்க் அதுதான் என்னையா வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்க அர்ஜுன் சார் ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். ஸோ எனக்கு வந்து திரைப்படங்களில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா நான் நினைக்கிறது வந்து, பேஷனேட்டாக ஒரு விஷயத்தில் நம்ம எதில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு வந்து உடம்பை குறைக்கிறதுல ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. நான் க்ரீன் டீன்னு ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப காதலோட